தொடர்ந்து எமது அரசியல் பிரிவு ஆசிரியர் ஹரிஹரன் நம்முடைய இணைப்பில் இணைகிறார். ஹரிஹரன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்சு ஒரு ரத்ன சுருக்கமான ஒரு பேச்சு 2 நாட்டு தலைவர்கள் கிட்ட இருந்தும் வெளிவந்துச்சு. நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க நம்புறேன். அந்த ஸ்பீச், அதனுடைய சாரம்சம், அது கடத்தக்கூடிய செய்தி என்ன, விரிவா பதிவு பண்ணுங்க. அதுல பல விஷயங்கள் வழக்கத்துக்கு மாறாக இருப்பதை நம்ம பார்க்கின்றோம். நார்மலாவே இந்த மாதிரி ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் தான் ஆரம்பித்து பேசுவார். ஆனால் புதின் அவர் பேச அனுமதித்தார். புதின் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நிறைய வார்த்தைகளால ரொப்பினார். ஆனா அந்த வார்த்தைகள் என்ன உட்பொருள் கொண்டிருக்கின்றன, இப்போ இந்த மாதிரியான ராஜாங்க விவகாரங்கள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள்ல டெக்ஸ்ட் ஒரு பக்கம் அப்படின்னா சப்டெக்ஸ்ட் அதுல நிறைய இருக்கும். வரக்கூடிய மணி நேரங்கள்ல அவை சொல்லக்கூடிய உட்செய்திகள் என்ன அப்படின்னு உற்று கவனிக்கப்படும். வானளாவ டொனால்ட் ட்ரம்பையும் அமெரிக்க ரஷ்ய உறவை எல்லாம் பற்றி நிறைய விஷயங்களை எல்லாம் பேசி அதுல முன்னேற்றங்கள் இந்த பேச்சுவார்த்தையில இருப்பதை அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த காலங்கள்ல இந்த உறவுல கசப்புகள் இருந்திருக்கின்றன, இந்த மீட்டிங் வந்து லாங் ஓவர் டியூ இப்படின்னு நிறைய விஷயங்கள் எல்லாம் பத்தி அவர் பேசும்பொழுது அதுல முன்னேற்றங்கள் இந்த நெகோசியேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத அவர் புதின் சொல்லும் போது சொல்றார். ஒரு கார்டியலான, ரெஸ்பெக்ட்ஃபுல்லான, கான்ஸ்ட்ரக்டிவான அட்மாஸ்பியர்ல இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் அவர் ரொம்ப ஸ்லாகிட்டு சொல்கிறார். எனக்கும் அவருக்கும் ரொம்ப நல்லுறவு இருக்கிறது. ஆனா கடந்த காலங்கள்ல இதுல வந்து நிறைய வந்து தடைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவர் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் யுக்ரைனுடைய செக்யூரிட்டி, அதோடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து பாதுகாக்கப்படணும், அதை உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. I agree with the US President that the security of Ukraine must be secured and of course we are ready to work on that. நம்ம ஒரு சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இல்லையா, இந்த செக்யூரிட்டி கேரண்டி ஆஃப் யுக்ரைன், இதுதான் வந்து கண்டென்ஷியஸ் இஷ்யூ. இந்த போர் நின்றால் யுக்ரைனுடைய பாதுகாப்பை எப்படி உறுதி செய்ய, அமெரிக்கா பாதுகாப்பு கொடுக்குமா இல்ல மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்பு இருக்குமா அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக இருந்திருக்கிறது. சோ இதுல வந்து எங்களுக்கு கொள்கை அளவுல ஒப்புதல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்வதாக புரிந்து கொள்கின்றோம். பட் ஆனா they have not got into the details. இந்த செக்யூரிட்டி கேரண்டிக்கு என்ன செய்ய போறாங்க, அதற்கான என்ன ஏற்பாடு 2 தரப்பும் ஒத்துட்டு இருக்கிறாங்க, யுக்ரைன் அதை ஒத்துட்டு இருக்கா, என்ன ஃபார்முலா என்பது பத்தின டீடைல்ஸ்குள்ள 2 தரப்புமே போல அப்படிங்கிறத பார்க்கின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் பேசும்பொழுது இதுல வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, ஆனா நான் சில கால்ஸ்கள்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது, நான் யுக்ரைன்கிட்ட பேச வேண்டியிருக்கிறது, நேட்டோவோட பேச வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன். சோ இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றார், there is no deal until there is a deal அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கான்கிரீட்டான ஒரு டீல் எதுவும் உருவாகல. பிளாக் அண்ட் ஒயிட்டா வந்து வெட்டு 1 துண்டு 2 அப்படின்னு ஒரு டீல் அப்படிங்கிறது உருவாயிடல அப்படிங்கிறதும் தெரிகிறது. முக்கியமான டேக்அவேவா 2 தரப்பு இதுல முன்னேற்றங்கள் இருக்குன்னு கருதுறாங்க. ஒரு அடிப்படையான ஒரு புரிதலுக்கு 2 தரப்பும் வந்திருக்கிறதா உணர்றாங்க. பட் ஆனாலும் கூட அயன் அவுட் பண்ண வேண்டிய டிஃபரன்சஸ் இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய டீடைல்ஸ் இருக்கிறது அப்படிங்கறத மட்டும் தெரிகிறது. அதுல ஹைலைட் அவர் ட்ரம்ப் சொன்னது போல there is no deal until a deal. ஒரு டீல் நோக்கின முன்னேற்றம் இருந்தாலும் கூட அது இன்னும் உருவாகிடல அப்படிங்கறது மட்டும் தெரிகிறது. அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிக்கும் போது அடுத்த முறை ரஷ்யால பார்ப்போம் அப்படின்னு சொல்றார். அது ஒரு நான் கமிட்டலாக பார்க்கலாம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் முடிக்கிறார். இதுதான் இந்த கான்ஃபரன்ஸோட டேக்அவேயா இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி ஜாயிண்ட் பிரீஃபிங் செய்யும்போது பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. சோ அதனால இப்ப நமக்கு புரிதல் குழப்பங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் விடை கிடைக்கும். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, நீங்க டீல் முடிச்சீங்களா, என்ன ஒத்துக்கிட்டீங்க, என்ன ஒத்துக்கல, என்ன விஷயங்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சோ ஒரு பொதுவாக பேச்சுவார்த்தையில முன்னேற்றம் அப்படிங்கிற அளவுல 2 தரப்பும் இதை முடிச்சிருக்கிறாங்களே தவிர என்ன முன்னேற்றம், என்ன ஒப்புதலாக இருக்கிறது, கண்டென்ஷியஸான செக்யூரிட்டி கேரண்டில என்ன, ஏதாவது நிலம் கொடுக்கறதுக்கு ஒப்புதலாக இருக்கிறதா, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் வெளியில வரலங்கிறத நம்ம பாக்குறோம்.
ஹரி, இது ஒரே ஒரு துணை கேள்வி தான் எனக்கு இருக்கு. நெக்ஸ்ட் சந்திப்பு வந்து மாஸ்கோலன்னு அவர் சொன்னது வந்து ஒரு விளையாட்டா எடுத்துக்கணுமா, இல்லை அது சீரியஸாக கன்சிடர் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஒரு அமெரிக்க அதிபரை மாஸ்கோல இந்த மாதிரியான ஒரு மீட்ல நினைச்சு பார்க்கறது அங்க உள்ளூர் அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா? இஸ் இட் பாசிபிள்? ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் தான். பட் அத வந்து டொனால்ட் ட்ரம்ப் கடந்துதான் போனார். ரொம்ப சீரியஸா அதை எடுத்துக்கலாம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. பட் ரெண்டு தரப்பு இது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் பேச்சுவார்த்தைங்கிற அளவுல நிறுத்தி இருக்கிறாங்க. என்ன ப்ரொடக்டிவா இருந்திருக்கு, என்ன முடிவாக இருக்கு அப்படின்னு வரக்கூடிய மணி நேரங்கள்ல நீங்களும் நானும் பேசுறது போல சர்வதேச வல்லுநர்கள் வந்து அவர்களுடைய வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய உட்செய்திகள் எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் நிறைய லீக்ஸ் இருக்கும், செலக்டிவ் லீக்ஸ் இருக்கும். இதுதான் ஒப்புக்கொள்ளப்பட்டது அப்படின்னு தலைவர்கள் மத்தியில they have revealed very little. நன்றி ஹரிஹரன், இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு. நேயர்களே, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் இடையே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை நல்ல ஒரு திசையில்தான் சென்றிருக்கிறது என்று இரு நாட்டு தலைவர்களுமே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இது யாருக்கு முக்கியமோ இல்லையோ, உக்ரைன் நாட்டிற்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தருணமாக மாறி இருக்கிறது. அடுத்த சந்திப்பு எங்கே என்பது அவர்கள் கைகளில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையுடைய ரிசல்ட் இது உடனடியாக முடிவுக்கு வரவில்லை, ஒரு டீல் உடனடியாக புரோக்கர் பண்ணப்படலை அப்படின்னாலுமே ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த பேச்சு அமைந்திருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு பேரும். அந்த இரண்டு பேர் முகங்களிலும் இருந்த புன்முறுவலை அதை நம்ம வந்து சாட்சியாக எடுத்துக்கலாம். ஸோ வரும் நாட்களில் யுக்ரைன் பிராந்தியத்தில் ஒரு அமைதி திரும்ப வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனை. அதே நேரத்தில் ட்ரம்ப்புடைய இந்த டேரிஃப் வார், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவோட ஒருங்கிணைப்பில் இருக்கக்கூடிய வர்த்தகம் நல்ல அளவில் செய்யக்கூடிய நாடுகளுக்கு இந்த டேரிஃப் வாரில் அதிக அளவிலான வரியும் கொடுத்துட்ருக்காரு ட்ரம்ப். அதுலேயும் ஒரு எண்ட் கார்டு போடப்படுமா, ஒரு சலுகை கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இந்த நேரத்தில் சுயநலமாக தோன்றத்தான் செய்கிறது. ஸோ இது எல்லாத்துக்கும் பதில்கள் நமக்கு வரும் நாட்களில் நிச்சயம் கிடைக்கும் என்று நம்புவோம். அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா விடை. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.